எல்லாருக்கும் என்ன ரொம்ப விரும்புறாங்க. ஒரு பெண் இந்த அரக்கோணத்துக்கு வரணும் அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. இரு தூண்கள் மத்தியில நான் வந்து இப்போ ரொம்ப தைரியமா நின்றுட்டு இருக்கிறேன். திறந்து வந்து என்னோட அப்பா நிறைய இந்த ரோட்ல பாத்தீங்கன்னாவே ஒரு 3 இருக்கு இந்த மாதிரி இரவு பாடசாலை. கட்சியில ஒரு பயம் இருந்துச்சு உங்க மேல, இங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா? அது இருந்தது. டாக்டர் அம்பேத்கர் மன்றம் 1979. நாங்களாம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது இங்கதான் வருவோம். தலைவர் திருமாவளவன் நீங்க வந்திருக்கிறாங்க ஒரு மாணவனா. இப்ப உங்களுடைய சகோதரி, உங்களுடைய அக்கா வந்து தாவேகா வேட்பாளரா மதுராந்தகத்துல கிளம்புறாங்க, கேத்ரின். அவங்களுடைய தங்கை. தங்கை. அது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவங்கவுங்க ஒரு கொள்கையில வாழ்வாங்க. இது ஜனநாயக நாடு. ஏற்கனவே பானை சின்னம் மக்கள் மத்தியில பரிச்சயமாகி விட்டது. இரட்டை இலைன்றது வந்து ரொம்ப அதோட பரிச்சயமானது இல்லையா? அந்த இரட்டை இலை இப்பொழுது எத்தனை இலையாக பிரிக்கப்பட்டிருக்குது, பிச்சு எடுக்கப்பட்டிருக்குது எல்லாருக்கும் தெரியும். சட்டமன்றத்தில் விசில் அடிக்க முடியாது, விசில் அடிக்க கூடாது. அது தியேட்டர்லாம் அடிச்சு முடிச்சிருவாங்க. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் வர போறாங்க. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. நாம் இப்போது அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறோம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் திருமதி எழில் கரோலின் அவர்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் களத்துல ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருக்கீங்க. அரக்கோணம் தொகுதியின் வேட்பாளரா களமிறங்கி இருக்கிறீங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக இப்ப அறிவிச்சிருக்கிற வேட்பாளர் சு ரவி வந்து கடந்த 3 முறையா அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினரா ஜெயிச்சிருக்கிறாரு. சென்ற முறை இதே சட்டமன்ற தொகுதியில விசிகா களமுறீங்க, ஆனா வெற்றி வாய்ப்பை இழந்தீங்க பானை சின்னத்துல. இப்ப எவ்வளவு சவாலா இருக்கு உங்களுக்கு? சவால்களை எதிர்கொள்வது எங்களுக்கு சாத்தியமாக அமைந்திருக்கிறது. நாங்கள் எல்லா தளங்களிலும் மக்களிடையே சென்று வீடு வீடாக சென்று கிராமங்களுக்கு இருக்கின்ற இயக்கங்கள், கட்சி அப்படின்னு யாரையும் பாகுபாடு பார்க்காம எல்லார்ட்டையும் போய் ஓட்டு கேட்குறோம். எல்லா இடத்துலையும் எனக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. ஒரு பெண் என்பதால எல்லாமே ரொம்ப அன்பா பழகுறாங்க. இந்த 3 முறை அவர் இருந்ததுனால இந்த முறை ஒரு மாற்றம் வரணுன்றத மக்கள் நம்மகிட்டயே சொல்றாங்க. அதனால எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த களம் அமைத்திருக்கிறது. கூட்டணி கட்சியோட ஒத்துழைப்பு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு அப்பா போல இருக்காங்க நிறைய பேர். என்ன மகள்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு அப்பா இல்ல, என்ன எல்லாரும் அப்பா, எல்லாரும் அக்கான்னு கூப்பிடுறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்ல. இந்த முறையோட கூப்பிடுறாங்க. இந்த பகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெகத் ரட்சன் அவர்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. அமைச்சர் எம் காந்தியும் நீங்க சந்திச்சிருப்பீங்க. அவங்க என்ன வகையான ஆலோசனை? இருவரும் எனக்கு மாபெரும் தூண்கள். இரு தூண்கள் மத்தியில நான் வந்து இப்போ ரொம்ப தைரியமா நின்றுட்டு இருக்கிறேன். நீங்க சென்ற நாடாளுமன்ற தேர்தலே வாய்ப்பு எதிர்பார்த்தீங்க. அதுக்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணியில செய்யூர்ல நின்னீங்க. வெற்றி வாய்ப்பை இழக்க நேரிட்டது. சென்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து தலைவர் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுறதுக்கு இருந்தாங்க. ஆனால் தேர்தல் நேரத்தில் வந்து அந்த களம் வேட்பாளரை எப்படி அனுப்புறதுன்றதாலும் தலைமை தான் தீர்மானிக்கணும். அந்த நேரத்தில் வந்து தலைவருக்கு வந்து வேறு வந்து வேட்பாளரை அனுப்பணும்னு தோணுச்சு. அதனால வந்து அவர் அனுப்பியிருந்தாங்க. சரி, நான் ஒரு நாள் கூட அதை பற்றி வருத்தப்படவே இல்லை. நான் எப்பவும் போல நார்மலாக என்னோட தேர்தல் பணிகளை மேற்கொண்டு நம்ம கட்சியில வந்து SS பாலாஜி அவருக்கு வந்து மேலிட பொறுப்பாளர் போய் நான் வேலை பண்ண பழகினேன். அப்பவே கட்சியில ஒரு பயம் இருந்துச்சு உங்க மேல, இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா? அது இருந்தது. அது இருந்ததுக்கலாம். ஆனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தொகுதியில இருக்கிற முக்கியமான பிரதான பிரச்சனை என்னன்னு நினைக்கிறீங்க? அதை எப்படி சரி செய்வீங்க? இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அரக்கோணம் வந்து ஒரு பிளானிங் சிட்டியாவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டவுன் பிளானிங்கே இல்லாம இருக்குது. இங்க வந்து பாதாள சாக்கடை என்ற ஒரு முறை வந்திருக்குது. ஆனா அது ஃபெயிலியர். அது மக்களுக்கு வந்து ரொம்ப அது அடிப்படை தேவையா இருக்குது. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா போக்குவரத்து சாலைகள் வந்து கரடுமுரடா இருக்குது சாலைகளே. இப்போ வந்து ஒரு மருத்துவமனைக்கு போனோம்னு சொன்னா அது அவ்வளவு எளிதான காரியமா தெரியல. அடிப்படை தேவைகள் என்ன மக்களுக்கு? பள்ளிகளை எப்படி மேம்படுத்துவது? இங்க இது தொழிற்சாலை நகரம். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால. ஆனா இன்னைக்கு தொழிற்சாலை மூடப்பட்டிருக்கு. இருக்கிற தொழிற்சாலைகள் அப்படியே நலிவடைந்திருக்குது. அதனால நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்தால் இங்க வந்து 1 லட்சம் பேருக்கு வேலை வழங்கக்கூடிய சிப்காட்டை கொண்டு வரதுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர் தான் இந்த ஆட்சி அமைக்க போறார் திரும்ப 2026.
அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் வர போறாங்க. அவர்கிட்ட பேசி இந்த அரக்கோணத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வருவேன் நான். திமுக ஆட்சி தான் நடக்குது, அந்த கூட்டணியில தான் நீங்க இருக்கிறீங்க, அதன் வேட்பாளர் தான் கிளம்புறீங்க. தொகுதியில எம்எல்ஏ கேட்டு பெறலங்கிறீங்களா? எங்க சிக்கல் இருக்கு? ஆமா, அவர் 2 முறை இருந்தப்ப அதிமுக ஆட்சி இருந்தது, அப்பவே அவர் செஞ்சு இருக்கலாம். அவருக்கு மனம் இல்லை. அவர் பொது நலத்தோடு வாழாமல் சுயநலத்தை வாழ்ந்திருக்காரு நான் சொல்றேன். அவர் சுயமா தன்னை பத்தியே சிந்தித்தால்தான் மக்களுக்கான நிறைய பணிகள் அவர் கொண்டு இங்க சேர்க்கவே இல்லை. அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான கொண்டு சேர்க்காமலே விட்டாங்க அவங்க. அதனால இந்த முறை திரும்ப திமுக தான் வரப்போகுது, திமுக ஆட்சி தான் அமைக்க போகுது. நான் அண்ணனிடம் முதலமைச்சரும் மிக ரொம்ப அணுகி போய் இந்த அரக்கோணத்தை அழகிய நகரமாக மாற்றி இது ஒரு நான் ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லீகல் கன்சல்டா இருக்கிறதுனால வெளிநாடுகள்ல எப்படி நவீன முறையில எல்லாமே மக்களுக்கு எளிதாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு நிலையை கொண்டு வர முடியும் என்னால. தேர்தல் அறிக்கையாக எல்லா கட்சிகளுமே சொல்லியிருக்காங்க, உங்க திமுக கூட்டணியிலையும் சொல்லியிருக்காங்க. மக்கள் யாருக்கு வரவேற்பு தராங்கன்னு நினைக்கிறீங்க? மக்களை பார்க்கும்போது எந்த மாதிரியான நம்பிக்கை வருது உங்களுக்கு? மக்கள் ரொம்ப அன்பா என்னை வரவேற்கிறாங்க. இளைஞர்கள், இளம் பெண்கள், மாணவர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் இங்க சாதி மதம் பார்க்கறதே இல்லை. எல்லாருக்கும் என்ன ரொம்ப விரும்புறாங்க. ஒரு பெண் இந்த அரக்கோணத்துக்கு வரணும் அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. வருகின்ற இந்த தேர்தல் நமக்கு ஒரு சவாலான தேர்தல். ஏனென்றால் உங்களை போன்ற ஒரு சகோதரி எனக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும். நீங்கள் வாய்ப்பளித்தால் மட்டுமே நான் சட்டமன்றம் செல்ல முடியும். சட்டமன்றத்தில உங்களின் குரலாக நான் அங்கே ஒலிப்பேன். வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறார், அதை எப்படி பாக்குறீங்க? வெளியூருன்னு சொல்றது தப்பு. இது என்னுடைய அம்மா ஊரு. எங்க அம்மாவுக்கு அம்மா எங்க பாட்டி ஊரு. எங்க அப்பா 25 ஆண்டுகளுக்கு மேலாக இங்க தலித் மக்கள் முன்னணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை வைத்து நடத்தியவர். அவர் அண்ணன் சு ரவி அவர்களே அந்த தலித் மக்கள் முன்னணியில நீலச்சட்டை அணிந்தவர் தான், அப்பாவோட மாணவனாக இருந்தவர் தான் அப்படின்றத இப்ப காங்கிரஸ் கட்சியில இருக்கிற வழக்கறிஞர் ரவி அவர்கள் எனக்கு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நீங்க ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞரும் கூட. இப்ப நீங்க வெளிநாடுகளுக்கெல்லாம் அதிகமா பயணம் பண்றீங்க, ஒரு 8 பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். அப்ப உங்களுக்கு ரொம்ப பிஸியான ஒரு ஷெட்யூல்ல இருந்திருப்பீங்கல்ல? நான் துபாயில இருக்கிற தமிழர்களுக்காக, அங்க இருக்கிற மக்களுக்காக என்னுடைய வழக்கறிஞர் பணியை தொடரணுன்றதுக்காக தான் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அங்க போயிட்டு அங்க இருக்கிற மக்களுக்காக என்னுடைய பணியை நான் தொடர்ந்து செய்யறதுனால எனக்கு துபாயில எனக்கு தங்கத்தாரகை விருது வழங்கப்பட்டது. நான் ஆற்றிய சமூக பணிக்கான அந்த பிரிவில் தான் எனக்கு அந்த தங்கத்தாரகை விருது கொடுத்தாங்க. நான் அந்த விருதை வாங்கின இங்க வந்த பிறகு எனக்கு உயர்நீதிமன்றத்துல பாராட்டு கூட்டம் வச்சிருந்தாங்க. அங்க வந்திருந்த பொழுது தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் பேசும் பொழுது நான் இன்று இரட்டிப்பான மகிழ்ச்சியில் இருக்கின்றேன். ஏனென்றால் இந்த தங்கத்தாரகை விருது என்பது தமிழகத்திலே 2 பெண்கள் தான் வாங்கியிருக்கிறாங்க. அதுல முதல் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், ஜெயலலிதா அவர்கள். 2வதாக நம்முடைய துணை பொதுச்செயலர் ஏழ்கோலம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. உண்மையில அப்பதான் எனக்கே தெரியும் அந்த விஷயமே. ஸோ எங்க இருந்தாலும் நம்ம விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அந்த நினைவு வந்தது எனக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழகத்துல இருந்து ஐநா சபை சென்று பொசிஷன் ஆஃப் விமன் இன் இந்தியா, த டூ ஆஃப் தலித் விமென் அப்படின்ற ஒரு தலைப்புல நான் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. தமிழகத்துல இருந்து போயிட்டு ஜெனிவால் 2 முறையும், இப்ப கடந்த மார்ச் மாசம் நியூயார்க்ல இருக்க ஐநா சபையில போயிட்டு இந்தியாவில் பெண்களின் நிலை, குறிப்பாக தலித் பெண்களின் நிலை பத்தி பேசிட்டு வந்திருக்கிறேன் நான். அதனால ஐநா சபை போய் பேசிட்டு வந்த நமக்கு சட்டமன்றத்திலையும் அரக்கோணத்தில் இருக்கிற மக்கள் ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும். குறிப்பாக என்னோட ஆசை என்ன அப்படின்னு சொன்னா, பெண்களுக்காகவும் குழந்தைகள் நலனுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் இங்க இருக்கிற எல்லா சமூகத்து மக்களுக்காகவும் ஒரு குரல் கொடுத்து 15 ஆண்டுகள் ஒரு வாய்ப்பிருந்தும் என்னெல்லாம் தவற விடப்பட்டதோ அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் முடிச்சு இந்த மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இங்க வந்திருக்கிறேன். நான் இனிமேல் ரீஷெட்யூல் பண்ணி என்னோட நேரத்தை எனக்கான நேரத்தை மக்களுக்கான நேரமா மாத்தி நான் செயல்படுவேன். நீங்க நீண்ட காலமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில பயணிக்கிறீங்க. உங்க தந்தையார் ஒரு
பெரிய ஆளுமை. அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து பொதுச் செயலாளராக இருந்திருக்காரு, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் அதிமுகலையும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அமைச்சராக இருந்திருக்காரு. நீங்க வந்து விசிகால பயணிக்கிறீங்க. உங்களுடைய அரசியல் விசிகாவை நோக்கி வந்தது எப்படி? 1999 வருஷத்துல தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து எங்க அப்பா அப்பாவுக்கு வந்திருந்தாங்க வீட்டுக்கு. அப்பதான் நான் தலைவரை முதல் பார்த்தேன். பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா பார்த்தேன். நான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ரொம்ப பிரமிப்பா பார்த்த காலம் அது. அதன் பிறகு வந்து நான் வந்து அவரோட பயணம் பண்ண தொடங்கிட்டேன். அப்பத்துல இருந்தே அவருடைய கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மக்களை நோக்கிய பயணம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பத்துல இருந்து நான் வந்து அண்ணன் கூட வந்துட்டேன். நான் இந்த இடம் வந்து ஷா நகர்னு சொல்லுவோம். இந்த நகர் இங்க பாத்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் இரவு பள்ளி கட்டிட திறப்பு விழா எந்த வருஷம் 1993 திறந்தது வந்து என்னோட அப்பா தலித் எழில்மலை அவர்கள், தலித் மக்கள் முன்னோட நிறுவனர். இந்த மாதிரி இரவு பாடசாலை பாத்தீங்கன்னா சுத்துப்பட்டுல இருக்கிற எல்லா கிராமங்கள்லயும் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா கல்வி மட்டுமே மனிதனை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போவன்றதுனால புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு தலித் மக்கள் முன்னணியுடைய நிறுவனர் ஐயா தலித் மேல் அவர்கள் நிறைய இந்த ரோட்ல பாத்தீங்கன்னாவே ஒரு 3 இருக்கு இந்த மாதிரி இரவு பாடசாலை. அப்போ வந்து இங்க நிறைய பேர் படிச்சவங்களா இருக்கிறதுக்கும் பௌத்தத்தை வந்து அதிகமா தெரிஞ்சவங்களாகவும் அம்பேத்கர்வாதிகளும் வாழறதுக்கு காரணமே இப்படிப்பட்ட இரவு பாடசாலை ஆரம்பிச்சு எல்லாரும் அடிப்படை கல்வி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. பாருங்க, டாக்டர் அம்பேத்கர் மன்றம் 1979. நாங்கெல்லாம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது இங்கதான் வருவோம். இந்த மன்றம் தான் முதல் தலித் மக்கள் முன்னிலையில உருவாக்கப்பட்டது. இந்த அம்பேத்கர் மன்றம் உருவான பிறகுதான் இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த சமூகத்தை பற்றிய ஒரு தெளிவு, நம்முடைய சாதிய கட்டமைப்பை உடைக்கணும்னு இங்க கிளாஸ் இருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 2 கேம்ப் நடக்கும். சனி ஞாயிறு இங்கே தங்கி இளைஞர்கள், இளம் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே அண்ணன் மூர்த்தியானெல்லாம் இங்க வருவாங்க. தலைவர் திருமாவளவன் இங்க வந்திருக்கிறாங்க ஒரு மாணவனா. சோ இங்க வந்து எல்லாருக்குமான ட்ரைனிங் வந்து மிலிட்டரி மாதிரி இருக்கும். இங்க எல்லாம் வந்து நீல சட்டை வெள்ளை பேண்ட் போட்டிருப்பாங்க. பெண்கள்லாம் வந்து நீல புடவை வெள்ளை ஜாக்கெட் தான் போட்டிருப்பாங்க. 2 நாள் பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க அப்பா. அந்த 8 மணிக்கு ஆரம்பிச்சிரும் அந்த கிளாஸ். உள்ள வந்து அந்த கிளாஸ் நடக்கும். நடுவுல வந்து இடைவெளிக்கு ஒரு தேநீர் விடுவாங்க. அந்த நேரத்தை ரொம்ப கீப் அப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லேட்டாலாம் இங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ நல்லா இங்க அந்த ட்ரைனிங் தான் இன்னைக்கு வந்து நாங்கெல்லாம் இங்க நிக்கிறோம். 79 முதல் நாங்க உருவாக்குன இந்த மன்றம் இன்றைக்கு வந்து இந்த மக்களுக்காக இரவு பாடசாலையை இங்க எது பயன்படுது. இப்ப உங்களுடைய சகோதரி, உங்களுடைய அக்கா வந்து தாவேகா வேட்பாளரா மதுராந்தகத்துல கிளம்புறாங்க. கேத்ரின் எழில்மலை அவங்களோட தங்கை. அது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவங்கவுங்க ஒரு கொள்கையில வாழ்வாங்க. இது ஜனநாயக நாடு. ஈச் ஒன் இஸ் டிஃபரெண்ட், ஈச் இண்டிவிஜுவல் இஸ் டிஃபரெண்ட். அவங்களோட கொள்கை அது. என்னுடைய கொள்கை என்பது சமூக நீதி, மக்கள் நலன், பேயிங் பேக் டு தி சொசைட்டி. என்னுடைய மக்களுக்கானது நான் திரும்ப இந்த நிலைக்கு ஆளாக்குறதே என்னுடைய மக்கள் தான். இப்ப எங்க அப்பா வந்து ஒரு மத்திய அமைச்சர் ஆனார் அப்படின்னு சொன்னா அது மக்களால் அது கொடுக்கப்பட்ட ஒரு பணிதான். அதனால அப்பா வழி ஏற்றுக்கொண்டு அப்பா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் நான் வந்து தலைவர் எழுச்சி தமிழ் அவருடைய தலைமையை 1999 ஏத்துக்கிட்டவன் நான். அதனால திரும்பவும் இந்த மக்கள்கிட்ட வந்து நிக்கிறதுக்காக வந்து நிக்கிறேன் நான். எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. எனக்கு எப்பவும் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், தலைவர் எழுச்சி தமிழர். விசில் சின்னம் வந்து உங்களுக்கு சவாலா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது ஒரு சினிமா தான். சினிமான்றது ஒரு 3 மணி நேரம் நம்ம எல்லாமே ஒரு என்டர்டைன்மெண்ட். உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த விசில் கூட தலைவர் அவர்கள் சொன்னது போல சட்டமன்றத்தில் விசில் அடிக்க முடியாது, விசில் அடிக்க கூடாது. அது தியேட்டர்லாம் அடிச்சு முடிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஒரு கொள்கை இல்லை, வெளியே வரவே இல்லை. இன்னும் மக்களை சந்திக்கவே இல்லை. ஒரு போராட்டம் என்னன்னு தெரியாது, மாநாடு என்னன்னு தெரியாது, கூட்டம் என்னன்னு தெரியாது, ஆர்ப்பாட்டம் என்னன்னு தெரியாது, மக்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியாது, மக்களுடைய வலி என்னன்னு தெரியாது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நடிகரின் கட்சி. சின்னமும் உங்களுக்கு ஒரு சவாலா இருக்கா? சின்னம் வந்து பெரிய சவால்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே பானை சின்னம் மக்கள் மத்தியில பரிச்சயமாகி விட்டது. 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 4 சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்க நம்ம கட்சியில. அதனால வந்து பானை சின்னம் என்பது விசிகாவுக்கான சின்னம் என்பது மக்கள் இடத்துல போய் சேர்ந்துடுச்சு. இரட்டை இலைன்றது வந்து ரொம்ப அதோட பரிச்சயமானது இல்லையா? அந்த இரட்டை இலை இப்பொழுது எத்தனை இலையாக பிரிக்கப்பட்டிருக்குது, பிச்சு எடுக்கப்பட்டிருக்குது எல்லாருக்கும் தெரியும்.
எம்ஜிஆர் புரட்சியாளர் எம்ஜிஆருக்கு அப்புறம் புரட்சியாளர் ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு பிறகு இன்னைக்கு வந்து 9 பேர் இதை பிச்சு எடுத்து இன்னைக்கு வந்து அது காம்புல தொங்கிக்கிட்டு இருக்கா இல்லை வந்து 2 இலை ஒழுங்கா இருக்குதானே சரியான நிலையில இருக்குது. அதனால வந்து பானையை வந்து சூரியனுடைய வெப்பத்தினால நல்லா அழகா செய்யப்பட்டு இன்னைக்கு மக்கள் மத்தியில போய் நல்லா நிக்குதுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன ஒரு பெரிய சவால் இல்லை. சென்ற முறை வந்து பெண்கள் யாரும் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் பேசப்பட்டது. இந்த முறை வந்து 2 பெண்கள் இருக்கீங்க, அதை எப்படி பாக்குறீங்க? ஆமாங்க, இப்போ வந்து கட்சி சிஸ்டத்திலேயே வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதால தான் தலைவர் வந்து 10% பெண்கள் இடஒதுக்கீடுன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க கட்சியிலேயே. அந்த கட்சி பொறுப்புல இடஒதுக்கீடு பெண்ணா உங்களுக்கு ஒரு சவால் இருக்கா இந்த தேர்தல் காலத்துல? நிச்சயமா இருக்கு. நம்முடைய கட்டமைப்பு அப்படின்றது சாதிய கட்டமைப்பு. இது அப்படி பாத்தீங்கன்னா மேல்தட்டு மக்கள், ஆண்கள், மேல்தட்டு பெண்கள், அதுல பார்த்துட்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் வந்திருக்கிற பெண்கள் வந்து அவங்க 100 அடி ஓடினா ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் வந்திருக்கிற எம்ஐ போன்ற பெண்கள் 1000 அடி ஓட வேண்டியிருக்குது. அப்ப பொதுவா அரசியல் களத்துக்கு வர பெண்கள் மேல ஒரு விமர்சனம் உண்டு. அதாவது அவங்க வந்து ஒரு பொம்மை மாதிரி தான் செயல்படுவாங்க, அவங்க வீட்டுல கணவர் தான் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையை வைப்பாங்க. எப்படி பாக்குறீங்க அதை? அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா நான் அதுல வித்தியாசமானவங்க. ஏன்னா நாங்க வளர்ந்த விதமே வந்து எங்க வீட்டுல நாங்க 3 பொம்பளை பிள்ளைங்கன்றதுனால ஆண்களுக்கு நிகராக தான், ஆண்களுக்கு மேலாக தான், ஆண்கள் நிகராக தான், ஆண்களுக்கு சமமாக தான் எங்களை வளர்த்தெடுத்தாங்க அப்பா. அதனால வந்து இப்ப நான் தான் வந்திருக்கிறேன், என்னோட கணவர் வரலையே தேர்தல் களத்துக்கு. அவர் ஒரு வழக்கறிஞர், அவர் நீதிமன்றத்தில் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நான் மட்டுமே வந்து மக்களை நம்பி அரக்கோணத்துக்கு வந்திருக்கிறேன். சவால்களை எதிர்கொள்றது வந்து நல்லது. ஐ ஃபீல் ஹாப்பி. புரட்சி அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார், எதிர்கொள்ளுங்கள் சவால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போராட கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. போராட்ட களமே வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கிறேன். அம்பேத்கருடைய வாரிசு நான், அதனால எனக்கு அதுல அச்சம் இல்லை.